இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையானது மத்தேயு 25வது அதிகாரத்திலே வசனங்கள் 1 துவங்கி 13வது வசனம் வரையிலும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13வது வசனம் வரையிலும். இந்த வேத வாக்கியத்திலிருந்து நாம் இன்றைக்கு தேவனுடைய செய்தியை கேட்க பிரயாசம் எடுக்க போகிறோம். அவர் பெரியவர். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி ஒரு நீண்ட பகுதியாக இருந்தாலும் இதை ஒரு முறை நாம் வாசிக்க கேட்போம். இந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு 4 பகுதிகளாய் பிரித்து உங்களோடு கூட நான் பேசும்படி விரும்பி இருக்கிறேன். கர்த்தர் அவர் நம்மோடு கூட பேசுவார். Our scripture lesson for today comes from Matthew's Gospel chapter 25 verses 1 to 13. We will hear the portion being read for us in both languages very quickly. I hope you have opened to your scriptures. Then the kingdom of heaven shall be likened to 10 virgins who took their lamps and went out to meet the bridegroom. Now 5 of them were wise and 5 were foolish. Those who were foolish took their lamps and took no oil with them, but the wise took oil in their vessels with their lamps. But while the bridegroom was delayed, they all slumbered and slept. And at midnight a cry was heard, "Behold, the bridegroom is coming, go out to meet him." Then all those virgins arose and trimmed their lamps. And the foolish said to the wise, "Give us some of your oil, for our lamps are going out." But the wise answered, saying, "No, lest there should not be enough for us and you, and for us and your, but go rather to those who sell and buy for yourselves." And while they went to buy, the bridegroom came, and those who were ready went in with him to the wedding, and the door was shut. Afterward the other virgins came also, saying, "Lord, Lord, open to us." But he answered and said, "Assuredly, I say to you, I do not know you. Watch therefore, for you know neither the day nor the hour in which the Son of Man is coming." அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெற்றிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெற்றிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெற்றிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியில், "இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள்" என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெற்றிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, "உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணிந்து போகிறதே" என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, "அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள்" என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, "ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும்" என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்" என்றார். "மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள்." தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதி நமக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலையும் வாசிக்கப்பட்டு விட்டது. இந்த 2 மாதங்கள் நாம் யாவரும் இயேசுவுடைய வருகை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். சென்ற மாதத்திலே இயேசு நிச்சயமாய் வருகிறார். இந்த மாதத்திலே இயேசு வருகிறார் என்று அறிந்த நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி இப்பகுதி. இந்த வேத பகுதிக்கு நான் ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்திருக்கிறேன். I have given a theme for these 13 verses. Living with expectation. ஆங்கிலத்திலே living with expectation, தமிழிலே எதிர்பார்ப்போடு வாழ்கிறோம் என்றதான ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த 13 வசனங்களை நாம்
4 பகுதிகளாக பிரித்து 4 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் திட்டமாய் நம் மத்தியிலே அவர் பேசுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் கேட்போம். என்னோடு கூட இந்த வேத பகுதியிலே நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்றால், இயேசு அடிக்கடி அவர் சீஷர்களோடும் அல்லது அவரை கேட்பவர்களிடத்தில் பேசும்போது ஓமைகளிலே பேசினார் என்று வேதம் சொல்கிறது. ஓமைக்கு இன்னொரு வார்த்தை கதைகளிலே பேசினார். அப்போ இயேசு பிரசங்கிக்கும் போதெல்லாம் அவர் பிரசங்கத்திலே அடங்கி உள்ளன அவர் கூறின கதைகள் அல்லது ஓமைகள். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி இயேசு 2வது வருகை குறித்து அவர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் பேசின பின்பு 25வது வசனம் அதிகாரத்திற்கு வரும்போது 13 வசனங்களிலே அவருடைய வருகைக்கு அடிப்படையாக அவர் பேசின ஒரு ஓமை, ஒரு கதை தான் இந்த ஒரு பகுதி. நீங்கள் இந்த வேத வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா 10 கன்னிகைகளை குறித்து இயேசு பேசுகிறார். இந்த 10 கன்னிகைகளிலே 5 கன்னிகைகள் அவர்கள் ஞானம் உள்ளவர்கள் என்றும் 5 கன்னிகைகள் அவர்கள் ஞானம் அற்றவர்கள் என்றும் இயேசு அங்கே நமக்கு இந்த ஓமையிலே, இந்த கதையிலே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதை நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வதற்கு பிரயாசம் எடுக்க போகிறோம். அல்லேலூயா. ஸோ தேவன் பெரியவர். இங்கே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்ம எல்லாரும் ஆயுத்தமாய் அவர் வருகைக்கு காணப்பட வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் ஆயுத்தமாய் காணப்பட வேண்டும். We must be ready because we know Jesus is coming. Shall we say amen? அப்போ இயேசு என்ன செய்கிறார்? அவர் வாழ்ந்த காலத்திலே யூதர்கள் மத்தியிலே நடந்த திருமணத்தை ஒரு பாடமாக எடுத்து அந்த திருமணத்தை வைத்து ஒரு கதை ஒன்றை சொன்னது தான் இந்த ஓமை என்று நாம் பார்க்கிறோம். யூதர்கள் திருமணம் எப்படியாய் அவர்கள் திருமணங்கள் நடைபெறும் என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் எல்லாரும் இந்தியர்கள், தமிழர்கள், நம்முடைய மத்தியிலே திருமணங்கள் நடந்தால் அதன் முறைமை எப்படி என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்தியன் வெட்டிங் ஆர் a Tamil family, if there is a wedding, we know the wedding process in our Indian culture. அப்போ யூதர்கள் மத்தியிலே எப்படி திருமணங்கள் நடக்கும்? இதை நான் உங்களுக்கு ஒரு 3 பகுதிகளாக உங்களுக்கு முதலாவது விவரிக்க முடியும். முதலாவது, பிரியமானவர்களே, ஒரு வாலிபன், ஒரு வாலிப பெண் திருமணத்துக்கு, யூத ஸ்திரீ, யூத மகன் திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டு விட்டானே என்றால் என்ன செய்வார்கள்? பெண் பார்ப்பார்கள். அந்த பெண்ணை பார்த்து பேசி முடிக்க வரும்போது முதல் காரியம் செய்வார்கள். மரியாள் யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது போல நியமனம் செய்வார்கள். இதை ஆங்கிலத்திலே betrothal என்று நாம் சொல்லுகிறோம். மரியாள் யோசிப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தால், இதை நம்முடைய பழக்கத்திலே நாம் பார்ப்போமே என்றால் விவாக நிச்சயம் என்று நாம் சொல்லுகிறோம், என்கேஜ்மெண்ட் என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ ஒரு பெண், ஒரு ஆண் திருமணத்திற்கு தங்கள் ஆயத்தப்படும் போது முதல்ல நடைபெறுகிறது ஒரு நிச்சயம். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்போது என்ன நடக்கும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, 2 குடும்பமும் இணைந்து ஒரு நாளை நியமித்து அவர்கள் இவனுக்கு நியமிக்கப்படுகிறாள் அல்லது இவன் இவளுக்கு நியமிக்கப்படுகிறான் என்று இவர்கள் நிச்சயிக்கின்றார்கள். யூத கலாச்சாரத்திலே இந்த நிச்சயம் என்று சொல்லுகிறது, இந்த விவாக நிச்சயமானது சட்டத்தின்படி அது அதிகாரம் வாய்ந்தது. இன்றைக்கு நம்ம மத்தியிலே ஒரு விவாக நிச்சயம் நடந்தால் அது எந்த விதத்திலையும் நம்முடைய அரசாங்கப்படி அது ஒன்றும் இல்லாத ஒன்று. ஆனால் யூத கலாச்சாரத்திலே ஒருவன் ஒருவளுக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டால்
பின்பு அவன் வேண்டாம் என்று சொன்னால் விவாகரத்து செய்ய வேண்டும். அதனால இந்த நிச்சயம் என்று சொல்லுகிற அந்நாட்களிலே அது எதை காட்டுகிறது என்றால், இவனுக்கு இவள் அல்லது இவளுக்கு இவன் என்று சொல்லிவிட்டால் அது நிச்சயமாய்விட்டது, அரசாங்கப்படி உறுதிப்படுத்தப்படுகிறது. சரி, இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு கல்யாணம் முடிந்த பிற்பாடு நம்ம விவாகரத்து செய்வது போல நியமனம் செய்திருந்தாலும் யூத கலாச்சாரத்தின்படி அது நாம் கற்றுக்கொள்கின்றோம், அது விவாகரத்திலே முடியணும். அப்படின்னா விவாகரத்துக்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தை இவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும். விவாகத்திற்கு நிச்சயிக்க அல்லது நியமிக்கப்பட்டு விட்டால் சும்மா விட்டுட்டு போக முடியாது. அப்போ நாம் பார்க்கிறோம், ஒரு பெண்ணானவள் ஒரு ஆணுக்கென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாள். யூத கலாச்சாரத்திலே நாம் இப்படி பார்க்கிறோம். இது முடிந்த பின்பு அந்த ஆண் என்ன செய்கிறான், அவன் புறப்பட்டு போய்விடுகிறான். அவன் போன பிற்பாடு பெண் ஆனவள் காத்திருப்பாள். எதுக்கு காத்திருப்பாள் என்றால், இந்த ஆண் ஆனவன் ஆயத்தம் செய்ய வேண்டும். என்ன ஆயத்தம் செய்ய வேண்டும்? இவன் ஒரு வீட்டை கட்ட வேண்டும். இவன் திருமணம் முடிப்பதற்கு முன்பு இவன் முதலாவது ஒரு வீட்டை கட்ட வேண்டும். இவன் ஒரு வீட்டை கட்டின பின்பு அவன் திடீரென்று ஒரு நாள் அவனுடைய வீட்டாரை எல்லாரையும் ஆயத்தப்படுத்தின பின்பு அவனுடைய நண்பர்களை ஆயத்தப்படுத்தி நண்பர்களோடு கூட சேர்ந்து எந்த நாளிலும் திடீரென்று எதிர்பாராத ஒரு நாளிலே இரவிலே அவன் தனக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த பெண்ணை தேடி அவன் வருவான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் வரும்போது அவனுக்கென்று நியமிக்கப்பட்டவள் அவள் ஆயத்தமாயிருக்க வேண்டும். என் நேரத்திலையும் எனக்கென்று நியமனம் பண்ணினவர் வருவார். அது இன்றைக்காய் இருக்கும், நாளைக்காய் இருக்கும், அது ஒரு வேளை ஒரு மாதம் கழித்தாய் இருக்கும், ஒரு வருடம் கூட கழித்தாய் இருக்கும். அவள் ஒவ்வொரு நாளும் என் மணவாளன் வருவார், என் மணவாளன் வருவார், என்னை கூட்டிக் கொண்டு போக வருவார். அப்போ இந்த புருஷனானவன் என்ன செய்வானாம், அவன் தாமதிக்கிறதுக்கு ஒரே காரணம், அவன் தன் குடும்ப வாழ்வதற்கு அவன் வீட்டை கட்டி ஆயத்தப்பட்டவனாய் வருவான். அல்லேலூயா. வந்து பிரியமானவர்களே, தன் மனைவியை அவன் கூட்டிக் கொண்டு போவான். ஒரு பெரிய விருந்து ஒன்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும். திடீரென்று ஒரு மனமகிழ்ச்சி பெண் வீட்டிலே உண்டாகும். ஏன்னா மணவாளன் வந்து விட்டார். அல்லேலூயா. அப்போ என்ன நடக்கும்? மூன்றாவதாக அவன் பவனி போகிற ஒரு நடை இருக்கும். அதோடு கூட சேர்ந்து ஒரு பெரிய விருந்து ஒன்று நடைபெறும். அந்த விருந்துக்கு பிற்பாடு அவனுடைய மனைவியை ஆவாள். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, இயேசு இப்போ என்ன செய்கிறார் என்றால், இப்படிப்பட்ட யூத கலாச்சாரத்தில் இருந்த ஒரு திருமண பழக்கத்தை எடுத்து அதை ஒரு ஓமையாக இயேசு இங்கு 10 கன்னிகைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மணவாளன் எந்த நேரத்திலையும் வருவான். அதனால் இந்த மணவாட்டி 10 பேரும் இவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இயேசு கற்றுக் கொடுக்கிறார். ஆனாலும் 5 பேர் ஆயத்தமாய் இருந்தார்கள், 5 பேர் ஆயத்தமாய் இல்லாதிருந்தார்கள். அதனுடைய விளைவுகள் என்ன என்று நாம் இந்த வேத பகுதியிலே கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இதை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு சில பாடங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிறது மணவாட்டிகள். இயேசு மணவாளன். எப்படி ஒரு யூத கலாச்சாரத்திலே மணவாளன் வருவதற்கு மணவாட்டிகள் காத்திருக்கிறார்களோ, அதே போல தான் ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்கிறோம்? இயேசு வர காத்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய மணவாளன். நாம் யாரு? மணவாட்டிகள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதலால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். இந்த 10 கன்னிகைகள் யார்? இவர்கள் மணவாட்டிகள். அப்படின்னா நம்ம தான் என்று நான் சொல்லுகிறேன். அப்போ நம்மளாம் யார்? மணவாட்டிகள். அது மட்டுமல்லாமல் மணவாட்டிகள் என்றால் விசுவாசிகள் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. அப்போ இந்த 10 கன்னிகைகளும் விசுவாசிகள். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட விசுவாசிகளாக, மணவாட்டிகளாக நாம் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். நாம் காத்திருக்கிற விதம் ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம்னா, மணவாளன் நிச்சயமாய் வருவார். நீ எதிர்பாராத நேரத்திலே வருவார். அவர் வரும்போது நம்மை அழைத்து கொண்டு போவார். எங்கே அழைத்து கொண்டு போவார்? வேதம் வசனம் சொல்லுகிறது, மணவாளன் மணவாட்டியை அழைத்து கொண்டு அவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிற திருமண பண்டிகைக்கு கொண்டு சேர்ப்பான். ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் உங்களையும் என்னையும் எங்கே கொண்டு போவார்? நம்மை அழைத்து கொண்டு நமக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற விருந்து என்றது பரலோகம். ஆமேன். அவர் அந்த பரலோக மகிமைக்கு அவரோடு என்றும் நாம் வாசம் பண்ண அவர் நம்மை அழைத்து செல்லுகிறவராய் இருக்கிறார். ஆயத்தமாய் இருப்போமே என்றால் நாம் அந்த பரலோக மகிமைக்குள் பிரவேசிப்போம். ஆயத்தமாய் இல்லை என்றால் கைவிடப்படுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சின்ன அறிவோடு 4 காரியத்தை என்னோடு கூட கற்றுக்கொள்ளுங்கள். 4 காரியத்தை. முதலாவது, ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார் என்றால், ஆயத்தமாய் இருக்கும்படிக்கு நம்மை அழைக்கிறார். A call to readiness என்று முதல் தலைப்பை நாம் கற்றுக்கொள்கிறோம். தயாராக இருக்கும்படி அழைப்பு என்றதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் கற்றுக்கொள்கிறோம், நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை நாம் இந்த வேத பகுதியிலே முதல் 4 வசனங்களிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். மீண்டுமாக கவனியுங்கள். தமிழிலே இந்த வசனங்களை ஒரு முறை நாம் கேட்போமா? 4 வசனங்கள், verse 1 to verse 4. Let's hear in Tamil. கேட்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. புத்தி இல்லவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். இந்த 4 வசனத்திலே அடங்கி இருக்கிற ஒரு 5 காரியங்கள். முதலாவது வசனம் சொல்லுகிறது 10 கன்னிகைகள். இரண்டாவது தீவெட்டிகள், லேம்ப் என்று சொல்லுங்க. அவர்கள் தீவெட்டிகளை கொண்டு போனார்கள். 10 கன்னிகைகளும் தீவெட்டிகளை கொண்டு போனார்கள். ஆமேன். மூன்றாவது வசனம் எண்ணெயை கொண்டு போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் எண்ணெயை கொண்டு போனவர்கள் 10 பேரிலே 5 பேர் அவர்கள் ஒருவேளை மணவாளன் வர தாமதமானால் நமக்கு கூட எண்ணெய் இருக்குன்னு சொல்லி அவர்கள் அந்த தீவட்டியிலிருந்து எண்ணெயை பார்க்கிறோம், அவர்கள் கையிலே எண்ணெய் வாத்து கொண்டு போயிருந்தார்கள். ஆனால் இன்னொரு 5 கன்னிகைகள் மணவாளன் உடனே வருவார் என்று சொல்லி அவர்கள் வர தாமதமானால் என்ன செய்வோம் என்று எண்ணம் இல்லாமல் போனார்கள் என்றதை நாம் பார்க்கிறோம். அப்போ முதல்ல என்ன பார்க்கிறோம்? 10 கன்னிகைகள். இரண்டாவது என்ன பார்க்கிறோம்? தீவட்டிகள். மூன்றாவது பார்க்கிறோம் எண்ணெய் என்று பார்க்கிறோம். நாலாவது என்ன பார்க்கிறோம்? 5 புத்தி உள்ள பெண்களும் 5 புத்தியற்ற பெண்களும் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய விளக்கம் ஒன்று உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம். 10 கன்னிகைகள் என்று நாம் சொல்லும்போது நான் சற்று முன்பு சொன்னேன், விசுவாசிகள் தான். ஒரு கூட்டம் 5 பேர் ஆயத்தமாய், அப்படின்னா பாதி பேர் ஆயத்தமாய், இன்னொரு 5 பேர் அப்படின்னா இன்னொரு பாதி பேர் ஆயத்தம் இல்லாமல். எல்லாரும் விசுவாசிகள் தான்.
அல்லேலூயா. விசுவாசிகள் தான். இன்றைக்கு இந்த ஆலயத்திலே நாம் இவ்வளோ பேர் வந்து அமர்ந்திருக்கிறோம். இதில் 2 கூட்டம் இருக்கலாம். ஒரு கூட்டம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற கூட்டம், இன்னொரு கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம் தான், நம்பிக்கை உள்ள கூட்டம் தான், ஆண்டவர் மேல விசுவாசம் உண்டுதான். ஆனால் புத்தியற்ற கன்னிகைகளை போல ஒரு கூட்டம் இருக்கலாம். விசுவாச கூட்டம் தான், ஆனால் ஆயத்தம் இல்லாத ஒரு கூட்டம். மணவாளன் வந்து விடுவார் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் நாள்தோறுத்துக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழக்கூடிய நீ கிறிஸ்தவனாயிருக்கலாம். அல்லேலூயா. அப்ப இந்த 10 கன்னிகைகளிலே 5 பேர் புத்தி உள்ளவர்கள். இன்னைக்கு அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீ ஒவ்வொரு நாளும் உன்னை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளையாய் இருந்தால் நீ புத்தி உள்ள கன்னிகை, விசுவாசி. நான் ஆயத்தப்படுவதே கிடையாது. பின்பு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் ஆயத்தப்பட்டிருக்கிறவர்கள்னா என்ன என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ 2வது பார்ப்போம். தீவெட்டிகள் என்று வேதம் சொல்லு, த லேம்ப்ஸ் என்று வசனம் சொல்கிறது. அப்போ தீவெட்டிகள் என்று சொன்னால் அவர்கள் பிரியமானவர்களே அவர்களுடைய விசுவாசத்தை காட்டுகிறது. ஆமேன். உன்னுடைய விசுவாசம் அது என்னமாய் இருக்கிறது என்றால் உன்னிடத்தில் இருக்கிற தீவெட்டியாய் இருக்கிறது. ஆமேன். If only you have faith in Christ, you are like the lamp. Amen. நீ விசுவாசம் உடைய பெண்ணாய், விசுவாசம் உள்ள ஒரு ஆணாய் இருந்தால் உன் தீ என்ன செய்து கொண்டிருக்கும்? எரிந்து கொண்டு இருக்கும். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3வது பார்க்கிறோம், எண்ணெய் என்று பார்க்கிறோம். எண்ணெய் ஆவிக்குரிய விளக்கத்தில் எண்ணெய் எதை காட்டுகிறது என்றால் பரிசுத்த ஆவியை காட்டுகிறது. பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. ஒவ்வொரு சபையிலையும் வலியுறுத்தப்பட வேண்டியது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. நீங்களும் கூட உங்கள் அன்றன்ற வாழ்க்கையிலே கிறிஸ்தவனாய் வாழ்கிற நம் வலியுறுத்த வேண்டியது என்னமாய் இருக்கும் தெரியுமா? பரிசுத்த ஆவி. ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்ம பலம் அடைவோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ பரிசுத்த ஆவி என்கிட்ட இல்லைன்னா நான் பலவீனமாய் விடுவேன். அல்லேலூயா. அதனால நமக்கு விசுவாசம் இருக்குன்னு அப்போ தான் நம்முடைய தீவெட்டிகள் எரிந்து கொண்டே இருக்கும். 2வது நமக்கு எப்போதுமே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்க வேண்டும். அவர்தான் என் பலன். வேதம் சொல்லுகிற இயேசு சொல்கிறார், நான் போவது உங்கள் நலத்திற்காக. நான் என்ன செய்வேன்? உங்களுக்கென்று தேற்றல வாழனை அனுப்புவேன். அவர் வந்து உங்களை தேற்றுவார், உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். ஆமேன். அப்ப கிறிஸ்தவனுக்கு அவசியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர். ஆமேன். விசுவாசம் தேவை, பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. நாம் தொடர்ந்து வசனத்தை கவனிப்போம். 10 கன்னிகைகள், அவர்கள் புத்தி உள்ளவர்கள், புத்தி அற்றவர்கள். புத்தி உள்ளவர்கள் அவர்கள் தேவ நம்பிக்கையில் உறுதி உள்ளவர்கள், காலம் எப்படியா இருந்தாலும் ஆயத்தமாய் இருக்கிறவர்கள். புத்தி அற்றவர்களோ பிரியமானவர்களே நாள்தோறும் வாழும் கிறிஸ்தவர்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையை தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் இந்த வேத பகுதியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசின ஒரு வார்த்தையானது, எப்படி ஒரு தீ பிடித்தால் ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து உடனடியாக ஒரு ஃபயர் பிரிகேட் வருகிறது, அந்த நெருப்பை அணைக்க தண்ணீர் பாய்க்க பண்ணுகிறார்கள். இப்படி பிரியமானவர்களை நாம் யோசித்து பார்த்தா, ஒருவன் இருக்கிறான், அவன் இந்த தொழில் செய்கிறவன், அவன் ஃபயர் பிரிகேட்டில் வேலை செய்கிறான். ஒவ்வொரு நாளும் அவன் வேலைக்கு வந்தால் அவன் வேலை என்ன தெரியுமா? அவன் ஆயத்தப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த நிமிஷம் எங்கேயாவது ஒரு தீ பிடித்தால் எங்களுக்கு ஒரு அழைப்பு வரும், நாங்கள் உடனே போக ஆயத்தமாக இருப்போம். அதனால் ஒவ்வொரு நாளும் இவன் வேலைக்கு போகும்போது இவன் என்ன செய்கிறான்? அவன் வந்த உடனே அவனுக்கு கொடுக்கப்படுகிற பெரிய வேலை என்ன தெரியுமா? இன்றைக்கு நெருப்பு ஒன்று பிடித்து எங்கும் எரிந்தால் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ ஆயத்தம் செய்வது உன் பொறுப்பு. அல்லேலூயா. ஸோ இவன் என்ன செய்கிறான்?
ஒவ்வொரு நாளும் இவன் ஆயத்தப்படுகிறான். ஒரு நாள் இப்படியாய் இவன் ஆயத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறான். நெருப்பு பிடித்த மாதிரி இல்லை, இவர்களுக்கு வேலையும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் இவன் வந்து ஆயத்தப்படுவான். ஒரு நாள் அவன் பார்த்தான், அசந்து போனபடியினாலே இன்றைக்கு ஒரு நாள் நான் என்ன செய்ய போகிறேன், நான் ஆயத்தப்படலை அப்படின்னு சொல்லி ஆயத்தப்படாமல் உட்கார்ந்து விட்டான். அன்றைக்கு பார்த்து அந்த நிமிஷம் பார்த்து திடீரென்று ஒரு அவசர கால் ஒன்று வருகிறது. ஒரு இடத்துல தீ பிடித்து எரிந்து கொண்டு இருக்கிறது, சீக்கிரமாய் வர வேண்டும் என்ற ஒரு தகவல் வருகிறது. அவன் ஓடுகிறான், அலை மோதுகிறான், அங்கும் இங்கும் பார்க்கிறான், ஆயத்தம் இல்லாது நிற்கிறான். அந்த தீ ஃபயர் பிரிகேட் போவதற்கு ஆயத்தப்பட்டு அவர்கள் போவதற்கு முன்பு அந்த கட்டடம் சாம்பலாய் போய் விடுகிறது. எதனால இப்படி ஆனது அப்படின்னு கேட்டாக்கா, ஒரே காரணம், இவன் ஆயத்தம் இல்லாமல் இருந்தான். அப்போ தீ பிடித்த போது இவன் ஆயத்தப்பட தொடங்கினபடினாலே பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொள்கிறோம், அவன் ஆயத்தம் இல்லாதபடியினாலே அது பெரும் நஷ்டமாய் முடிந்தது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க இதில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்தவனான நாம் எப்போதும் இந்த ஃபயர் பிரிகேட் ஆயத்தமாய் இருப்பது போல நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் த லார்ட் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்போ முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற பாடமானது கால் டு ரெடினஸ். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார் என்றால், ஆயத்தமாய் இருக்கும்படி அழைக்கிறார். நாம் சொல்லுவோம் ஆமென். இதை வலியுறுத்துவதற்கு நான் உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை கொடுக்கிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 35, 36 வசனத்தை கவனியுங்கள். Come with me to Luke's Gospel, chapter 12. And I invite you to come to verses 35 and 36. இந்த வசனத்தை கவனியுங்கள். Let your waist be girded and your lamps burning, and you yourselves be like men who wait for their master. Then he will return from the wedding. When he will return from the wedding, that when he comes and knocks, they may open to him immediately. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஆமேன். விளக்கு எப்படி இருக்கணுமா? எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கணுமா? ஆமேன். ஹல்லேலூயா. உங்க எஜமான் எப்போது வருவார் என்று ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு எப்போ வருகிறார்? அவர் எந்த நேரமும் வருகிறார். ஒரு திருடனுடைய வருகையை போல் இருக்கிறது அவருடைய வருகை. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 12ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். வசனம் 11க்கு வந்தீங்கன்னாக்கா அங்கே வசனம் நமக்கு இப்படியாய் கற்றுக் கொடுக்குது. என்னோடு கூட கவனிங்க. ரோமன்ஸ் சாப்டர் 12 and I want you to come to verse 11. It says, not lagging in diligence, fervent in spirit, serving the Lord. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த புதன்கிழமை ஆலயத்திலே நீங்கள் வந்திருப்பது நல்லது. காரணம் என்ன? இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை காட்டுகிறது. ஹல்லேலூயா. நீ எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாய், நீ எவ்வளோ வாஞ்சியோடு ஆண்டவரை தேடுகிறாய். ஆண்டவர் அறிகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இது நல்லது, நீங்கள் வந்தது நல்லது. வாரத்தின் நடுவிலே ஒரு நாள் நான் என் நேரத்தை ஒதுக்கி நான் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தர் சமூகத்தில் இளைப்பாறுதல் அடைந்து தேவ வார்த்தையை கேட்டு அதை நான் என் வாழ்க்கையிலே நான் செயல்படுத்துவதற்கு ஆண்டவரே என்னை அழைத்து வந்தீர் என்று நம்ம அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து போவோமே என்றால் தேவன் நம்ம மத்தியில் பெரிய காரியம் செய்வார். அப்போ ஒரு அழைப்பு என்னன்னா, ஆயத்தப்படு. ஆமேன்.
ரெண்டாவது நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் ஒரு வார்த்தை. லெட்ஸ் லேர்ன் த செகண்ட் ட்ரூத், த டேஞ்சர் ஆஃப் நிக்லெக்ட். நாம் அங்கே பார்க்கலாம் அலட்சியத்தின் அபாயம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கின்றோம். அல்லேலூயா. டேஞ்சர், ஆமேன். ஆபத்து, இந்த ரோட்டில் போகாத ஆபத்து. அல்லேலூயா. இந்த பொருளை சாப்பிட்றாத ஆபத்து, அபாயம். ஆமேன். என் தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்க ஆண்டவர் நம் இடத்துல சொல்லுகிறார், அலட்சியத்தின் அபாயம் என்று நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் ஆமேன். ஸோ தேவன் பெரியவர். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ வசனத்தை கேட்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 5 இருந்து 9 வரைக்கும் ரெண்டாவது காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கவனியுங்க. இந்த ரெண்டாவது காரியத்தை நீங்கள் எங்கெல்லாம் கவனிக்கணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மணவாளன் வர தாமதம் ஆகிறது. அல்லேலூயா. 10 கன்னிகைகள் 10 பேரும் உறங்கி விடுகிறார்கள். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்கிறோம், அதனுடைய விளைவு என்ன என்று கற்றுக்கொள்கிறோம். கவனிங்க, வசனத்தை கேட்போம். இப்போது மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணிந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். நாம் சொல்லுவோம் ஆமேன். இந்த வேத பகுதியிலே ஒரு ஆண்டவர் கொடுக்கும் எச்சரிப்பை நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் ஆமேன். என்ன நடக்கிறது? மணவாளன் வர தாமதிக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் அறிந்து கொள்கிறோம். ஏன் தாமதம்? எல்லாரும் கேட்கிறார்கள், ஏன் தாமதம்? இயேசு வரேன்னு சொன்னால் ஏன் இன்னும் வரல? பொய் என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு வருவேன் என்று சொன்னார். 2000 வருடம் ஆகிவிட்டது. எங்கே வந்து விட்டார்? ஆனால் கிறிஸ்தவனான உனக்கும் எனக்கும் தெரியும், வேதம் சொல்லுகிறது உண்மை. ஆமேன். வேதத்தின் வார்த்தைகள் வெறுமை ஆகாது. ஆமேன். பைபிள் வசனங்கள் சொல்லப்பட்டபடியே நடந்து கொண்டு இருக்கிறது என்று நமக்கு தெரியும். இயேசு வருகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது தேவ தூதன் அவரை வானத்தில் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தவர்களை பார்த்து சென்றபடியே வருவார். அதனால தான் கிறிஸ்தவர்கள் நமக்கு தெரியும், இயேசு ஆகாயத்திலே வருவார். ஏன்னா அவர் சென்ற மாதிரியே வருவார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. அப்போ அறிந்து கொள்கிறோம். தாமதம் ஆகிறதை குறித்து வேதம் சொல்லி நமக்கு பேசுகிறது. தாமதம் ஆகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு நேரம் உண்டு தான். ஆமேன். நம் காத்திருக்க வேண்டியது உண்டு தான். தாமதம் ஆனாலும் கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாராம்? நல்லது என்று சொல்லி நீ உள் பிரவேசி என்று சொல்லுவாராம். ஏன்? நீ காத்திருந்தாய். அல்லேலூயா. எத்தனையோ சவாலை கடந்து போனாய், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ சூழ்நிலையை கடந்து போனாய். ஆனாலும் நீ காத்திருந்தபடியினாலே ஆண்டவர் நல்லது என்று சொல்லுவார். அவர் வரும் நாளிலே உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லுவார். அல்லேலூயா. காத்திருக்க வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், 10 கன்னிகைகள் உறங்கிவிட்டார்களாம். ஆயுத்தமானவர்களும் உறங்கிவிட்டார்கள், ஆயுத்தம் இல்லாத இருந்த கன்னிகைகளும் உறங்கிவிட்டார்கள். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் சவால்கள் உண்டு தானே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாரும் பல சவால்களை கடந்து போகிறோம். எல்லாரும் சொல்லுங்கள் ஆமேன். இது எதை காட்டுகிறது? உறங்கிவிட்டார்கள். நம் வாழ்க்கையில் கடந்து வர பாதைகள் கரடும் முரடமான பாதைகளை எல்லாவற்றையும் நாம் கடந்து வருகிறோம். அல்லேலூயா. ஆயத்தமான மனவாட்டிகளும் கடந்து போகிறோம், ஆயத்தம் இல்லாத மனவாட்டிகளும் சரிசமமாய் எல்லா பாதைகளையும் கடந்து போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்து போகிறோம். அப்போ இந்த வேத வசனத்தில் வித்தியாசம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. ஆயத்தம் உள்ளவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். 5 கன்னிகைகள் வாழ்க்கையின் சவால்களை கடந்து போகிற சூழ்நிலைகள் வந்து உறங்கினதை காட்டினாலும் அங்கு வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆயத்தம் உள்ள கன்னிகைகளாயிருந்தார்கள். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன், அல்லேலூயா. ஆனால் ஆயத்தம் இல்லாத கன்னிகைகள் 5 பேர், அவர்கள் ஆயத்தம் இல்லாது இருந்தார்கள். அல்லேலூயா. அவங்க என்ன தெரியுமா நினைச்சாங்களா? ஆயத்தம் இல்லாத கன்னிகைகள் நினைத்தாங்களா, நமக்கு தேவைப்பட்டால் நம்ம யாருக்கிட்டையாவது இருந்து வாங்கிக்கொள்வோம். அல்லேலூயா. அப்படி அல்ல பிரியமானவர்களே. மணவாளன் வரும்போது நீ ஆயத்தம் இல்லாது இருந்தாய், நீ கைவிடப்படுவாய். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து நான் உங்களுக்கு விவரிக்க வேண்டும் என்றால், நாம் பரீட்சைக்கு படிப்போமே என்றால், பரீட்சை வந்தபோது நம் சந்தோஷமாய் தைரியமாய் பரீட்சைக்கு போய் உட்காரலாம். ஆனால் நீ பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்தாமல் கடைசி நேரத்தில் நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீ கடைசி நேரம் படிப்பதற்கு காத்திருந்து எக்ஸாம் வரும்போது நீ பரீட்சையில் உட்காரும் போது ஒருவேளை நீ உன் இருதயத்தில் வேதனை அடைவாய். என்ன வேதனை? எனக்கு இருந்த நாட்களிலே நான் ஆயத்தப்படாமல் இருந்துட்டேன். ஒருவேளை இப்போ நீ வருந்துவா, ஐயோ நான் ஆயத்தப்படுத்தாமல் போயிட்டேனே. அதே போலத்தான் இயேசு வரும்போது பிரியமானவர்களே, ஆயத்தமானவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் பாருங்கள், பேலியை கட்டச் சொன்னார், மனம் திரும்ப சொன்னார், யாரும் மனம் திரும்பல. நாள் வந்தது, நோவாவும் குடும்பமும் பேலைக்குள் சென்றார்கள், கதவு அடைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்க நாம் கற்றுக்கொள்வோம். என்ன கற்றுக்கொள்வோம்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். வேதத்திலே வெளிப்படுத்தின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எனக்கு கவனியுங்கள். Come with me to Revelation chapter 3 and I want you to come to verse 2. Revelation chapter 3 verse 2, God's word to the church at Sardis. சார்தாய் திருச்சபைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? Be watchful and strengthen the things which remain that are ready to die, for I have not found your works perfect before God. நீ விழித்துக்கொண்டு, நல்ல கவனிங்க, சார்தாய் திருச்சபையை நீ விழித்துக்கொண்டு சாகரத்திற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. நல்ல கவனிங்க, உன் வாழ்க்கையிலே நீ எப்படி இருக்கிறன்னா சாக கிடக்கிறாய். அப்போ சாக கிடக்கிற உன் வாழ்க்கையிலே நீ என்ன செய்ய என்றால் விழித்துக்கொள் என்று சொல்றார். நீ செத்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய ரீதியிலே நீ செத்து கொண்டிருக்கிறாய். நீ என்ன செய்ய வேண்டுமாம்? நீ விழித்து கொள்ள வேண்டுமாம். உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. உன் கிரியைகளை நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நாம் சொல்லுவோம் ஆமென், அல்லேலூயா. இதே போல் எபிரேயர் புஸ்தகத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா, எபிரேயர் புஸ்தகம் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரத்தில் நாம் 1வது வசனத்தை கவனிக்கப் போகிறோம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். Therefore, Hebrews chapter 2 and verse 1, therefore we must give the more earnest heed to the things we have heard, lest we drift away. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதாய் கவனிக்க வேண்டும். நாம் சொல்லுவோம் ஆமீன். கேட்கிறதே நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். யதார்த்தமாய் இருப்போமே என்றால் நாம் கைவிடப்படுவோம். இப்போ 3வது காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இரவிலே வருகிற சத்தத்தை நாம் பார்க்கிறோம். த மிட் நைட் கிராய் என்று நாம் பார்க்கிறோம். நடு இரவு வருகிற அழைப்பு என்று நாம் பார்க்கிறோம். இதை மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே வசனம் 10, 11, 12 நாம் கற்றுக்கொள்கிறோம். என்னெல்லாம் கற்றுக்கொள்கிறோம் கவனியுங்கள். வாசிக்கப்படுவதற்கு முன்பு அதனுடைய சுருக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என்னை கேளுங்கள். நடு இரவிலே
வருகிற மணவாளன் வருகிறார் என்றதான சத்தத்தை நாம் நாம் அங்கே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. உடனே வேத வசனம் சொல்கிறது 5 கன்னிகைகள் ஆயத்தம் உள்ளவர்கள் மணவாளனால் அழைத்து கொண்டு போகப்படுகிறார். எங்கே? விருந்துக்கு. விருந்து என்றால் நித்திய வாழ்வுக்கு அழைத்து கொண்டு போகப்படுகிறார். அப்போ புத்தியற்ற மணவாட்டிகள் அவர்கள் கெஞ்சி கொண்டு நிற்கிறார்கள். எதற்கு? கொஞ்சம் எங்களுக்கு எண்ணெயை கொடும் என்று கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் மணவாளன் வந்து போய் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நியாயத்தீர்ப்பு நாளுக்கு ஆயத்தமாகிவிட்டோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிப்பின் நாள், இன்றைக்கு அனுக்கூலகத்தின் காலம், இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. இயேசு இந்த 2வது வருகையிலே நாம் ஆயத்தம் இல்லாது காணப்பட்டால் 2வது வாய்ப்பு நமக்கு இல்லை என்று அர்த்தமாம். அல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்போம் இந்த வசனத்தை. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகள் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவாரா, நான் உன்னை அறியேன்? நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே நான் உமக்காக ஊழியம் செய்தேன், பேய்களை துரட்டினேன், நான் அந்நிய பாஷைகளை பேசினேன், ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினேன், ஆனால் நீ ஆயத்தம் இல்லாமல் இருந்திருந்தால் நீ கைவிடப்படுவாய் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி நான் ஃபயர் பிரிகேட்டை குறித்து உங்களுக்கு சொன்னேன், பரீட்சையை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை வெளியூர் பயணத்திலே கப்பலில் போகிறவன் 2 மணி நேரத்திற்கு முன்பாக அவன் கப்பலுக்கு போக அவன் விமான இடத்திற்கு போய் சேர்ந்து விட வேண்டும். ஆனால் ஒரு வேளை அதான் 2 மணி நேரம் இருக்க, நான் தாமதமாக போவேன் என்று சொல்லி இவன் தாமதித்து போய் வாசலில் நிற்கும்போது கதவு அடைக்கப்பட்ட பின்பு திறக்கப்படாது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீ போக வேண்டிய கப்பல் உன்னை விட்டுட்டு போயிடும். அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று நிச்சயமாய் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதை நாம் அறிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நீங்கள் எனக்கு எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அதை நாம் வாசித்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நாம் கவனிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனம். For he says, in an acceptable time I have heard you, and in the day of salvation I have helped you. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். இந்த வசனத்தை நீங்கள் எங்கேயாவது எழுதி வைத்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நான் சொல்கிறேன் இல்லையா, இது ரட்சிப்பின் நாள், இது அனுக்குலகத்தின் காலம். ஆமேன். இது ஆண்டவர் நமக்கென்று நியமித்த காலம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்து பாவ அறிக்கை செய்தால் உங்கள் பாவத்தை மன்னிக்கிற காலம். நீ எத்தனை பெரிய பாவியாய் நீ தேவ ஆலயத்துக்கு வந்திருந்தாலும் அத்தனை பெரிய பாவத்தையும் உனக்கு மன்னிக்கக்கூடிய ஒரு காலம். அதனால தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது, இது அனுக்கூலகத்தின் காலம். அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த காலத்தை பயன்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆயத்தமாக வேண்டும். சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசனம் எபிரேயர் புஸ்தகத்திலே பக்தன் எழுதுகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 27வது வசனத்தை நாம் கவனிப்போம். Hebrews chapter 9 and verse 27, and as it is appointed for man to die once, but after this the judgment. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா.
கர்த்தர் பெரியவர். அப்போ மூன்றாவதாய் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? திடீரென்று ஒரு திருடனுடைய வருகை போல் எக்கால சத்தம் கேட்கும். தேவ தூதர்கள் ஆரவார ஆர்ப்பாட்டத்தோடு ஆகாயத்தில் இயேசு வரப்போகிறார். அவர் வருகைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றது நிச்சயம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்வோம். நான்காவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனம் 13 நாம் கவனிப்போம். Let us look at verse 13, Matthew chapter 25 and verse 13. What does it say? It says, "Watch therefore, for you know neither the day nor the hour in which the Son of Man is coming." So what the Bible is calling us fourthly is this. The Bible is calling us to live every day in expectation. Amen. நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பில் வாழ்கிறோம். நாம் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். நாம் வாசிக்க கேட்போம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஹல்லேலூயா. வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் காத்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஐயோ ஆண்டவர் வாரார், எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னால் நீ ஆயத்தம் இல்லை என்று அர்த்தமாம். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர் வந்தால் மனமகிழ்ச்சியோடு இருப்பார். அவர் இன்னைக்கு வந்தாலும் நான் மனமகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லுகிற, நான் பயப்பட மாட்டேன், வரவேற்பேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் காணப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம காத்திருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் ஆயுத்தமாக இருக்குன்னு, அப்படின்னா நான் எப்படி ஆயுத்தமாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கீழ்ப்படியுங்கள், அவரை ஆராதனை செய்யுங்கள், அவருக்காக ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள், அவரை ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா. அவரை குறித்து ஊழியம் செய்யுங்கள். அதை ஆண்டவர் விரும்புகிறார். எந்த கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தாலும் நீ ஆண்டவரை கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நம்மை அழைக்கிறது. ஒரு தாய் இருந்தால் அந்த தாய் ஆனவள் அவளுடைய குமாரனுடைய வெகு தூரத்தில் வாழ்கிறபடியினாலே எப்போது வருவான் என்று காத்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் டெலிஃபோன் கால் வருகிறது. அவள் எடுத்து அலோ என்று சொல்லும்போது அம்மா என்று குரல் கொடுக்கிறான் மகன். கேட்ட உடனே பூரிப்படைகிறாள். மகிழ்ச்சியாய் மகனே என்று அவள் சத்தமாய் உரைக்கிறாள். மகன் அப்புறத்தில் இருந்து தாயை பார்த்து சொல்லுகிறான், மா அடுத்த வாரம் நான் வீட்டுக்கு வரேன், நீங்கள் எனக்கு உணவு சமைத்து வைக்கணும். அடுத்த வாரம் நான் வீட்டுக்கு வரேன், நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்? உணவு சமைத்து வைக்கணும். அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். டெலிஃபோன் காலை வச்சுட்டா. திங்கக்கிழமை வருது. ஒவ்வொரு நாளும் தாய் என்ன செய்கிறாள்? தன் மகன் இன்றைக்கு வந்து விடுவான், தன் மகன் இன்றைக்கு வந்து விடுவான். திங்கக்கிழமை ஆயிடுச்சு, செவ்வாய்க்கிழமை ஆயிட்டு, புதன்கிழமை ஆயிட்டு, இவன் தொடர்ந்து தாயானவள் காத்து நிற்கிறாள். எதுக்கு காத்து நிற்கிறாள்? தன் மகன் இன்றைக்கு வந்துடுவான். அல்லேலூயா. அவன் வந்தா அவன் எனக்கு உணவு செய்து வைங்கன்னு சொன்னான். நல்ல உணவை தயார் செய்து தன் மகனுக்கு பிடித்த உணவுகள் எல்லாம் தயார் செய்து வைத்து விடுகிறாள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வைத்து விடுகிறாள். இன்னைக்கு வரல, பரவாயில்ல, நாளைக்கு வந்துடுவான். அவள் ராத்திரி தூங்கும் போது கூட அவள் யோசிக்கிறான், நாளைக்கு எழுந்த உடனே நான் என்னத்தை சமைப்பேன். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைய, கிறிஸ்தவ வாழ்வு அப்படிப்பட்டதான ஒரு வாழ்வு. நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த அற்புத இரவு கூட்டத்திலே உன் விளக்கு அணைந்து போய்விடக்கூடாது. ஐயோ, என் விளக்கு அணைந்து இருக்குது என்று சொன்னால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை நாடு. இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே எதிர்பார்ப்போடு நான் வாழ்கிறேன் என்று சொல்லு. ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆமேன். ஆலயத்தில் பார்வையாளராக இருந்த காலம்லாம் மாறி போகட்டும். ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவருக்கு. ஆமேன். நீ யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். ஒரு தீர்மானம் போய் செய், நான் ஆண்டவருக்கு ஒன்றை செய்ய போகிறேன். ஒரு 2 வேத வசனத்தை எடுப்போம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள் என்னோடு கூட. Come with me to
First Thessalonians. I invite you to come to chapter 5 and verse 6. It says, therefore let us not sleep as others do, but let us watch and be sober. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா ஹல்லேலூயா? ஆமாம், மற்றவர்களைப் போல நாம் உறங்காமல் நாம் விழித்து காத்திருக்க கற்றுக்கொள்ளும். கிறிஸ்தவனே, தேவ சந்நிதியிலே இப்போது எழுந்து நிற்கும்போது நீ கவலைப்படாத. ஆண்டவரே, உமக்கு என்ன தெரியும் என்று சொல்லி நீ ஆண்டவரை மகிமைப்படுத்து. எபிரேயர் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்தில் 24, 25 வசனம். Hebrews chapter 10 and verses 24 and 25. And let us consider one another in order to stir up love and good works, not forsaking the assembling of ourselves together, as is the manner of some, but exhorting one another, and so much the more as you see the day approaching. மேலும் அன்புக்கும் நற்கிரிகைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதில் சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவ வார்த்தையை சென்ற மாதம் இந்த மாதம் நாம் கேட்டு வருகிறோம். இயேசு நிச்சயமாக வருகிறார். இந்த மாதம் நான் ஆயத்தப்படணுன்னு கற்றுக்கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரும் மீண்டும் சொல்கிறார், மணவாளன் வருகிறார். மணவாட்டி என்ன செய்யணும்? நீங்களும் நானும் ஆயத்தப்படணும். வாருங்கள், தேவ சந்நிதியில் எழுந்து நின்று நாம் அவரை கீழ்ப்படிவோம் என்று சொல்லுவோம். அது மட்டுமல்லாமல் அவருக்கென்று சேவை செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். வாருங்கள், என்னோடு கூட ஆராதனை செய்யுங்கள். அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இந்த பாடலை நம் அனைவரும் பாடி ஆண்டவர் நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியம் செய்வார்.